அசையா சொத்துக்களை பதிவு செய்ய அசல் ஆவணம் மற்றும் வில்லங்க சான்றிதழ் கட்டாயம். புதிய மசோதாவை தாக்கல் செய்தார் அமைச்சர் மூர்த்தி. அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் அவரது குடும்பத்தினரை சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுவித்த உத்தரவு ரத்து. மீண்டும் விசாரணை நடத்த உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் உத்தரவு. நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் உள்ளிட்ட OTT தளங்களில் ஆபாச காட்சிகளை கட்டுப்படுத்த கோரி வழக்கு. முக்கிய பிரச்சனை என கூறி மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை. வெளிநாட்டு நிதி தொடர்பாக MLA ஜவாஹிருல்லாவுக்கு விதிக்கப்பட்ட ஓராண்டு சிறை தண்டனை. இடைக்கால தடை விதித்தது உச்சநீதிமன்றம். தமிழ்நாட்டில் மதவாதம் நுழைய முடியாது என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். காஷ்மீர் சம்பவம் போல தமிழ்நாட்டில் நடைபெறாது என்றும் உறுதி. காஷ்மீர் மாதிரி நடக்கக்கூடாது என்றும் இங்கே பேசியிருக்கிறார். அது மாதிரி நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை நடைபெறாது என்பதை உறுதியுடன் தெரிவித்துக்கிறேன். அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 2 விழுக்காடு உயர்வு. பண்டிகை கால முன்பணம் 20,000 ரூபாயாக அதிகரிக்கப்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவங்களோட குடும்பத்தினரோட பண்டிகைகளை சிறப்பாக கொண்டாடின வகையில் ஏற்கனவே இதுவரை வழங்கப்பட்டு வரும் 10,000 ரூபாய் பண்டிகை கால முன்பணம் தற்போது 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்டவை குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழு செப்டம்பருக்குள் அறிக்கை அளிக்க வேண்டும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய 3 ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய்ந்திட ஒரு குழு அமைத்து அந்த குழு தனது அறிக்கையை மற்றும் பரிந்துரையை செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள் சமர்ப்பித்த அறிவுறுத்தப்படும். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஈட்டிய விடுப்பு நாட்களை சரண் செய்து பணப்பலன் பெறும் விவகாரம். வரும் அக்டோபர் மாதம் முதல் 15 நாட்களை சரண் செய்யலாம் என முதலமைச்சர் அறிவிப்பு. அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியருடைய கோரிக்கையை பரிசீலித்து ஈட்டிய விடுப்பு நாட்களில் 15 நாட்கள் வரை 1/10/2025 முதல் சரண் செய்து பணப்பயன் பெறலாம் என்பதை இந்த அவையில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கிராமங்களில் விளம்பர பலகை வைக்க ஊராட்சிகளில் அனுமதி பெறுவதை கட்டாயமாக்கும் மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல். மீறினால் ஓராண்டு சிறை தண்டனையுடன் 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என அறிவிப்பு. பெஹல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் கிறிஸ்துவர் மலை வழியாக தப்பியோட முயற்சி. இரவு நேரத்தில் வீடுகளுக்குள் புகுந்து உணவுகளை திருடிச் சென்றதாகவும் தகவல். பாகிஸ்தானின் பல்வேறு செய்தி சேனல்கள் உள்ளிட்ட 16 யூடியூப் சேனல்களுக்கு இந்தியாவில் தடை. மத்திய அரசு அறிவிப்பு. கன்னியாகுமரி அருகே மாதவபுரத்தில் திருவிழாவில் 17 வயது சிறுவன் கொலை. கஞ்சா போதையில் கொலை செய்த ஆட்டோ ஓட்டுநர் கைது. சிவகங்கை அருகே தஞ்சாவூர் மானாமதுரை தேசிய நெடுஞ்சாலையில் மறியல். திமுக பிரமுகர் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய கோரி போராட்டம். ஓசூர் அருகே கெலவரப்பள்ளி அணையிலிருந்து நச்சு நுரை பொங்க வெளியேறும் நீர். துர்நாற்றத்துடன் செல்லும் நிலையில் விவசாயிகள் கவலை. கடலூரில் 22 ஆண்டுகளுக்கு முன் நடந்த முருகேசன் கண்ணகி ஆணவ கொலை வழக்கு. கொலையாளிகள் 3 பேருக்கான ஆயுள் தண்டனையை உறுதி செய்தது உச்சநீதிமன்றம். அரசு விரைவு பேருந்துகளில் கோடை காலத்தில் பயணித்தால் இலவச பயண பரிசுகள். அதிகபட்சம் 20 முறை இலவசமாக பயணிக்கும் வகையில் குலுக்கல் முறையில் பரிசு வழங்கப்படும் என அறிவிப்பு. யுக்ரைனின் ராணுவ தளங்களை குறிவைத்து ரஷ்யா தாக்குதல். ட்ரோன்களை மறித்து அழித்ததாக யுக்ரைன் விளக்கம்.
எதிராக பந்து வீச அதிக நேரம் எடுத்துக் கொண்டதாக புகார். லக்னோ அணி கேப்டன் ரிஷப் பந்திற்கு 24 லட்சம் ரூபாய் அபராதம். அசையா சொத்துக்களை பதிவு செய்ய அசல் ஆவணம் மற்றும் வில்லங்கச் சான்றிதழ் கட்டாயம். புதிய மசோதாவை தாக்கல் செய்தார் அமைச்சர் மூர்த்தி. அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் அவரது குடும்பத்தினரை சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுவித்த உத்தரவு ரத்து. மீண்டும் விசாரணை நடத்த உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் உத்தரவு. நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் உள்ளிட்ட OTT தளங்களில் ஆபாச காட்சிகளை கட்டுப்படுத்த கோரி வழக்கு. முக்கிய பிரச்சனை என கூறி மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை. வெளிநாட்டு நிதி தொடர்பாக MLA ஜவாஹிருல்லாவுக்கு விதிக்கப்பட்ட ஓராண்டு சிறை தண்டனை. இடைக்கால தடை விதித்தது உச்சநீதிமன்றம். தமிழ்நாட்டில் மதவாதம் நுழைய முடியாது என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். காஷ்மீர் சம்பவம் போல தமிழ்நாட்டில் நடைபெறாது என்றும் உறுதி. காஷ்மீர் மாதிரி நடக்கக்கூடாது என்றும் இங்கே பேசியிருக்கிறார். அது மாதிரி நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை நடைபெறாது என்பதை உறுதியுடன் தெரிவித்துக்கிறேன். அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 2 விழுக்காடு உயர்வு. பண்டிகை கால முன்பணம் 20,000 ரூபாயாக அதிகரிக்கப்படுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவங்களோட குடும்பத்தினரோட பண்டிகைகளை சிறப்பாக கொண்டாடின வகையில் ஏற்கனவே இதுவரை வழங்கப்பட்டு வரும் 10,000 ரூபாய் பண்டிகை கால முன்பணம் தற்போது 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்டவை குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழு செப்டம்பருக்குள் அறிக்கை அளிக்க வேண்டும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய 3 ஓய்வு திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய்ந்திட ஒரு குழு அமைத்து அந்த குழு தனது அறிக்கை மற்றும் பரிந்துரையை செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள் சமர்ப்பித்த அறிவுறுத்தப்படும். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஈட்டிய விடுப்பு நாட்களை சரண் செய்து பணப்பலன் பெறும் விவகாரம். வரும் அக்டோபர் மாதம் முதல் 15 நாட்களை சரண் செய்யலாம் என முதலமைச்சர் அறிவிப்பு. அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியருடைய கோரிக்கையை பரிசீலித்து ஈட்டி விடுப்பு நாட்களை 15 நாட்கள் வரை 1/10/2025 முதல் சரண் செய்து பணப்பயன் பெறலாம் என்பதை இந்த அவையில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கிராமங்களில் விளம்பர பலகை வைக்க ஊராட்சிகளில் அனுமதி பெறுவதை கட்டாயமாக்கும் மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல். மீறினால் ஓராண்டு சிறை தண்டனையுடன் 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என அறிவிப்பு. பெஹல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் கிஷ்த்வர் மலை வழியாக தப்பியோட முயற்சி. இரவு நேரத்தில் வீடுகளுக்குள் புகுந்து உணவுகளை திருடிச் சென்றதாகவும் தகவல். பாகிஸ்தானின் பல்வேறு செய்தி சேனல்கள் உள்ளிட்ட 16 யூடியூப் சேனல்களுக்கு இந்தியாவில் தடை. மத்திய அரசு அறிவிப்பு. கன்னியாகுமரி அருகே மாதவபுரத்தில் திருவிழாவில் 17 வயது சிறுவன் கொலை. கஞ்சா போதையில் கொலை செய்த ஆட்டோ ஓட்டுநர் கைது. சிவகங்கை அருகே தஞ்சாவூர் மானாமதுரை தேசிய நெடுஞ்சாலையில் மறியல். திமுக பிரமுகர் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய கோரி போராட்டம். ஓசூர் அருகே கெலவரப்பள்ளி அணையிலிருந்து நச்சு நுரை பொங்க வெளியேறும் நீர். துர்நாற்றத்துடன் செல்லும் நிலையில் விவசாயிகள் கவலை. கடலூரில் 22 ஆண்டுகளுக்கு முன் நடந்த முருகேசன் கண்ணகி ஆணவ கொலை வழக்கு. கொலையாளிகள் 3 பேருக்கான ஆயுள் தண்டனையை உறுதி செய்தது உச்சநீதிமன்றம். அரசு விரைவு பேருந்துகளில் கோடை காலத்தில் பயணித்தால் இலவச பயண பரிசுகள். அதிகபட்சம் 20 முறை இலவசமாக பயணிக்கும் வகையில் குலுக்கல் முறையில் பரிசு வழங்கப்படும் என அறிவிப்பு.
யுக்ரைனின் ராணுவ தளங்களை குறிவைத்து ரஷ்யா தாக்குதல், ட்ரோன்களை மறித்து அழித்ததாக யுக்ரைன் விளக்கம். மும்பை அணிக்கு எதிராக பந்து வீச அதிக நேரம் எடுத்துக் கொண்டதாக புகார். லக்னோ அணி கேப்டன் ரிஷப் பந்திற்கு 24 லட்சம் ரூபாய் அபராதம்.